சும்மா விட்டேன் பாரு. ஹலோ ஹலோ எங்க இருந்து வந்தது உனக்கு இவ்வளவு தைரியம்? ஹலோ ஹலோ விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? சுமதி சுமதி ஹலோ ஹலோ சுமதி விடு விடு. உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. ஹலோ சுமதி சுமதி எங்க அங்க போனா தெரியலையே. சுமதி அங்க இருக்கா. சுமதி வாய்ஸ் கேக்குது. சுமதி அங்க என்னாச்சு? என்ன அபி? என்கிட்ட விளையாடுறியா? உன் கதையை அன்னைக்கே முடிச்சிருக்கணும். விட்டுட்டேன். இன்னைக்கு முடிச்சிடுறேன். சுமதி ஏதோ பண்ண பாக்குறாவ. அபி கொலை பண்ண பாக்குறா. இனிமே உன்னை விட்டு வைக்க மாட்டேன். ஹலோ ஹலோ சுமதி வேணாம் போட்டாத சொல்றது கேளு. கொன்னு பொழைச்சதை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இதோட தீர்த்து ரெண்டு கதையை என்கிட்ட காட்டுறியா உன் வேலைய? ஹலோ என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. ஓ மை காட். திரும்ப ட்ரை பண்ணுங்க. 50 லட்சம் ரூபாய் பணத்தையும் நகையும் தூக்கி போட்டல. எங்கேஜ்டா இருக்கு. திரும்ப ட்ரை பண்ணுங்க. எங்கேஜ்டாவே இருக்கு. டிரைவர் அது தெரியுது. அந்த காட்டேஜ் தான். சீக்கிரம் போங்க. வாங்க அபி. ஐயோ டேய் சுமதி ஒண்ணு பண்ணாதடா. விட்டுடு. சுமதி விட்டுடு. ஒண்ணு பண்ணாத. ஐயோ சுமதி. ஐயோ ராஸ்கல். என்ன பண்ணுவேனா? ஐயோ சுமதி 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 டேய் சுமதி பண்ணாதடா. விட்டுடு. சுமதி ஐயோ ராஸ்கல். ஐயோ எப்படி உள்ள போறது? சுமதி விட்டுடா. சுமதி சுமதி எப்படி உள்ள போறது தெரியல. செத்தடி இன்னைக்கு. சுமதி எப்படி கதை ஜெனி இப்படி வாங்க வாங்க இப்படி சீக்கிரம். டேய் விடுடா.
நல்ல ஐடியா. ஐயோ, உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லக்கா. அபி, சுமதி, நீங்க எங்க போயிட்டீங்க சாந்தி இவளை விட்டுட்டு? இல்ல அபி, நான் வெளியில போயிருந்தேன், தெரியாம நடந்துச்சு. சாரி சுமதி. இப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுக்கா. லட்சுமி துணியெல்லாம் மடிச்சு வை. சீக்கிரம் சீக்கிரம், நேரமாகுது. அட வா சீக்கிரம். இத வந்துட்டேங்க. எனக்கு உண்டான மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. மறக்காம அந்த மூட்டு வலி தைலத்தை எடுத்து வச்சியா? இதோ இப்ப எடுத்து வச்சிடுறேன். பாத்தியா? ஏண்டி என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணாம இருக்கு, எல்லாம் கசங்கி இருக்கு. என்னென்ன பண்ண சொல்ற? நான் ஒருத்தியே இந்த வீட்ல எல்லா வேலையும் பார்க்கணும்னா எப்படி? ஒத்தாசைக்கு ஒரு ஆள் வேணா? குலதெய்வ பூஜை கிளம்புறோங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். நான் ஒருத்தியே எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படியா? ஏண்டி அயன் பண்ணன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுற? போற வழியில கொடுத்து அயன் பண்ணிக்கலாம், முதல்ல கிளம்புற வழியை பாரு. டேய் ராஜேஷ், என்னடா இது எது இழந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? டேய், குலதெய்வம் கோயில பூஜை நடக்கும்போது எல்லாம் அங்கே இருக்கணும். கிளம்பு. நீங்க போங்க, நான் வரல. என்னது வரலையா? டேய், சாமி விஷயத்துல அப்படிலாம் சொல்லக்கூடாது. போயிட்டு உடனே வந்துடலாம் வா. நான் தான் ஆமா ராஜேஷ், நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்தாதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். கிளம்புடா. ஆமா, சாமி தான் வந்து இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க போதுல. அப்படி சொல்லாதடா. நம்ம குடும்பத்துல எந்த நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துதான் செய்வோம். உன் கல்யாண விஷயத்துல அப்படி செய்யாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது போல இருக்கு. வா, போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஆனா வரலன்னா விட, சும்மா டார்ச்சர் பண்ணீங்க. நான் கோயிலுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் நீங்களாம் போறீங்களா? என் பேரை சொல்லிட்டு நல்லா கூப்பிட்டு வாங்க. டேய், அவ அவ்வளவு தூரம் கூப்பிடுறா, நீ ஏன்டா இப்படி பேசுற? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, ஏன் தொல்லை பண்றீங்க? கிளம்புங்களேன். அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? வேற என்ன, எல்லாம் பொண்டாட்டி நினைப்புதா? அவ பாட்டுக்கு இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போயிட்டாலேங்கிற வருத்தம் இல்லாமலா இருக்கும்? ஹலோ, நான் ஆர்த்தி பேசுறேன். சொல்லு. ஒன்னும் இல்ல, நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன். அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கீங்களா? இருக்க. சரி, நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன். வச்சிட்டா? சரி. யாரா போன்ல? அவதான். ஆர்த்தியா? ஆமா, நாளைக்கு காலைல வராலாம். ஓஹோ, அது சரி, நீ வரலையா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, விடுங்களேன். சரிடா, நீ வீட்லயே இரு. ஆனா அந்த பொண்ணு வருது. நாங்க வீட்டுல இல்லாத போது தண்ணி கிண்ணி போட்டு கரெக்டா பண்ணி தொலைக்காத. பாவண்டா அந்த பொண்ணு, புரியுதா? ரொம்ப பேசாதீங்க. நாங்க என்னமோ சண்டைக்கு முந்திக்கு போற மாதிரி பேசுறீங்க. கிளம்புறத விட்டு ஓவரா பேசிங்க. டேய், அவர் ஏதாவது சொன்னா சரின்னு சொல்லேன்டா, விவாதம் பண்ணாத. நானும் அதான்டா சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசி பிரச்சனை கிளப்பிடாது. எதுவா இருந்தாலும் பொறுமையாரு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், புரியுதா? யா, என்னையா சும்மா ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவனை பத்தி தெரியாது, பொண்டாட்டி கிட்ட சண்டை போற அளவுக்கு இவனுக்கு தைரியம் இருக்குதா? ஏதோ தண்ணி போட்டு வந்துட்டான்னா மப்புல தெரியாம 4 வார்த்தை பேசுவான். அதுவும் அவன் முறைச்சானா இவன் அடங்கிடுவான். டேய், நீ வேற அவனை தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. பேச மாதிரி. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த பார், நாங்க வர வரைக்கும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா இரு. நாங்க வரோம். பாடி. என்ன நீ பாட்டு கை வச்சுட்டு கிளம்புற? தூக்கு. சரி, வா. வரேன்டா, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. போமா போ. சொல்லுமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாதர். என்ன கஷ்டம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ஜெனிஃபர் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டா. சுமதியும் பூரணமா குணமாயிட்டா.
எல்லாம் இறைவன் அருளால நல்லபடியா நடந்திருக்குமா. அது இல்ல ஃபாதர், நடந்தது எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா அந்த அயோக்கியன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். கவலைப்படாதம்மா, அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவன் கொடைக்கானலை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. போலீஸ் எல்லா பக்கமும் தகவல் கொடுத்துருக்கு. எப்படியும் பிடிச்சிருவாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத சந்தி, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. அப்புறம் என்ன, ஜெனி எனக்கு மக மாதிரி. அவ வாழ்க்கையில ஏதாவது தப்பு நடந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கர்த்தர் கிருபையால அபி இங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா ஜெனி வாழ்க்கை என்ன இருக்கும்? ஆமா ஃபாதர், அபி மட்டும் இங்க வரலன்னா என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருக்கும். நான் ஜோ கிட்ட ஏமாந்து போயிருப்பேன். நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். அபி, ரொம்ப நன்றி அபி. உங்களுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். இனிமே நீங்க எப்ப கொடைக்கானல் வந்தாலும் உங்களுக்கு நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஜெனி, என்ன இது? விடுங்க, அதான் தப்பா எதுவும் நடக்கலையே. டோன்ட் வரி. ஃபாதர், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவரோட தீர்மானப்படி தானே எல்லாமே நடக்கும். சரியா சொன்ன அபி, எல்லாம் கர்த்தர் அருள் தான். ஆமா, எங்க சுமதியை காணோம்? சுமதி வெளியில தான் நிக்கிறா ஃபாதர். ஃபாதர், உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஆமா ஃபாதர், ஜாக்கிரதையா உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு உடம்பு சரியாயிடும். நீங்க ஊருக்கு நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆமா, பஸ் ஸ்டாப்புக்கு கூட யார் வரா? நாங்களே போய்க்கிறோம் ஃபாதர். ராகவா, ஃபாதர், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் இவங்கள பத்திரமா பஸ் ஏத்தி விட்டுட்டு வா. சரிங்க ஃபாதர். வேணாம் ஃபாதர், ராகவன் இங்கே இருக்கட்டும். உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன். இல்ல டாக்டர், நீங்க எதுக்கு? இல்ல பரவாயில்ல, இட்ஸ் மை பிளஷர். ஓகே, சரி ஃபாதர், அப்ப நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். வரோம் ஃபாதர். சரி அபி, போயிட்டு போயிட்டு வாங்கம்மா. வரோம் ராகவன். சரிங்க மேடம். வரோம் ஃபாதர். வாம்மா. வரோம் ஜெனி. சுமதி, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஒண்ணும் இல்லக்கா, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உன்னோட புண்ணியத்துல நான் பூர்ணமா குணமாயிட்டேன். அப்புறம் என்ன? என்னாச்சு? ஒன்னு நினைச்சுதான். என்ன நினைச்சா? ஆமாக்கா, எப்படிக்கா உன்னால இப்படி இருக்க முடியுது? என்னம்மா சொல்ற? உனக்குள்ள 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு, வேதனைகளை சுமந்துக்கிட்டு, ஆனா அதெல்லாத்தையும் ஒரு புன்னகையில மறைச்சு எனக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க, எவ்வளவு மெனக்கிடுறீங்க. ஏய், என்ன பேச்சு இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? காரணம் இருக்குக்கா. எங்க அப்பா உங்களுக்கு பண்ண கொடுமைகளை நினைச்சு பார்த்தா எனக்கே அவர் மேல கோவம் வருது. ஆனா நீங்க எப்படிக்கா அதெல்லாம் மறந்துட்டு இருக்கீங்க? சுமதி, ப்ளீஸ் டோன்ட் பி சில்லி. எனக்கு நீயும் ஆர்த்தி மாதிரி ஒரு தங்கச்சி தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா, ஆர்த்திக்கு ஏதாவது நடந்திருந்தா கூட நீங்க இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டீங்க. எனக்காக அவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க. ஏய், சிரமப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன்னு பேசிக்கிட்டு இதோட இந்த பேச்சை நிறுத்து, ஓகே? இது பாரு சுமதி, சித்தி இருக்காங்களே, அவங்க நாங்க வேற, நீயும் சதீஷும் வேறன்னு எப்பவுமே நினைச்சதில்ல. எங்களையும் அவங்களோட பசங்களா தான் நினைச்சிருக்காங்க. வேறுபாடு இல்லாம பிரியம் காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள மட்டும் எப்படி அந்த பிரிவினை வரும்? இனிமே இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப நீ பூர்ணமா குணமாயிட்ட, அதுதான் எனக்கு முக்கியம். இனிமே உன் எதிர்காலத்தை பத்தி தான் நீ யோசிக்கணும். நடந்தத கெட்ட கனவா நினைச்சு நீ எல்லாத்தையுமே மறந்துடு. இனிமே நீ என்ன பண்ண போறியோ அதை மட்டும்தான் யோசிக்கணும். நம்பிக்கையோட இரு, நான் உன் கூட இருக்கேன். சரிக்கா, அக்கா, சந்தோஷமா இரு. சுமதி, இது டாக்டர் கிட்ட கொடு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சுமதி. ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஃபைன் டாக்டர். பர்சனலாக யோசிச்சுட்டு இருக்காது. டேக் கேர், லிசன் டு குட் மியூசிக், பி பாசிட்டிவ். ஓகே, டோன்ட் கெட் டென்ஷன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர். அப்போ கிளம்பலாமா? யா, கிளம்பலாம், வா போலாம்.
இங்கே நிறுத்திக்குங்க. ம். இந்தாங்க. முழம் எவ்வளோ? 5 ரூபா. சரி 2 முழம் கொடுங்க. என்னம்மா ஆர்த்தி, இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? ஆமா. ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா பூ வாங்கி வைக்கிற, ஏதாவது விசேஷமா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க வீட்ல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க தெரியுமாம்மா? அப்படியா? அவரும் போயிருக்காரா? இல்ல அவன் போகல, அவன் வீட்ல தான் இருக்கான். மத்தவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்படியா? நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க மருமக ஊருக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? வந்துருச்சுமா. பரவாயில்லையா ஆர்த்தி? என்னம்மா? முன்னாடி எல்லாம் சரியா பேசவே மாட்டேன். ஏதாவது கேட்டா கூட ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்ப என்னடான்னா வீட்டு ஆளுகளை எல்லாம் அக்கறையா விசாரிக்கிறியே. அப்படி இல்லம்மா, முன்னாடியெல்லாம் படிப்புன்னு அதே டென்ஷன்ல இருந்தேன். இப்போ மற்ற விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. என்னமோம்மா, இந்த காலத்து பிள்ளைங்கள புரிஞ்சுக்கவே முடியல. எப்படியோ நல்லா இருந்தா சரி. உங்க ஆசீர்வாதத்தால இனிமே நான் நல்லா இருப்பேம்மா. வரட்டுமா? சரிம்மா. I love you, Rajesh.